ப்ரோ கபடி லீக் சீசன் 12 அதற்கான ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டு பசலாட்ராச்சர் ஏதோ சொல்லியிருந்தாரு. அது என்ன விஷயம்? அண்ட் தமிழ் தலைவாஸ் ரிட்டன்ஷன் அப்படின்னு போட்ட நரேந்திர கண்டாலாவோட போஸ்டர் டெலீட் பண்ணிட்டாங்க. அதுக்கு என்ன ரீசன்? ஆக்சுவலி அவர் ரீடைன்டா இல்லையா சொல்ற இந்த வீடியோல. மேலும் தமிழ் தலைவாஸ் இன்னொரு ரிட்டன்ஷனுக்கு ஹிண்ட் கொடுத்திருந்தாங்க, அதுவும் எக்ஸ்பிளைன் பண்றேன். டபான் டெல்லி கேசியோட புது NYPs அண்ட் IPL 2025ல புது ரீப்ளேஸ்மெண்ட் எல்லா நியூஸும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு இந்த வீடியோல. சோ இப்போ வாங்க வீடியோ பார்க்கலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, what a minute please. So friends, first of all TNPL 2025 தமிழ்நாடு பிரீமியர் லீகை பத்தி நிறைய பேர் இன்ஸ்டால DM பண்ணி கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ TNPL மேல புது ஆர்வம் வந்திருக்கு, ஒரு நல்ல விஷயம் தான். TNPL 2025 பொறுத்த வரைக்கும் மேட்சஸ் எல்லாமே 5th ஜூன் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. பட் பெருசா அதை பத்தி ஷெட்யூல் எதுவுமே ரிலீஸ் பண்ணப்படல. இன்ஃபேக்ட் பிப்ரவரியில ஆக்ஷன் நடந்துச்சு, அதுக்கப்புறமா நல்ல மும்முரமா ரெடி பண்ணிட்டு வந்தாங்க. பட் IPL தள்ளி போனதுனால அந்த TNPL கொஞ்சம் தள்ளி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். எல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னா கூடிய சீக்கிரம் நடந்துடும், அப்படி இல்லாட்டி தள்ளி போகும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. அண்ட் TNPL நீங்க நிஜமாவே ஆர்வத்தோட கேட்டிருக்கீங்க. ஸோ அதனால அப்டேட் பண்ணணுமா தொடர்ந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க, பண்ணிடுவோம். இது இல்லாம IPL 2025க்குள்ள வந்தோம் அப்படின்னா ஸோ அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிறது சூப்பராகவே போயிட்டு இருக்கு. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது நிறைய சைன் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. வழக்கமா 12 மேட்சுக்கு அப்புறமா ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் சைன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு IPL ரூல்ஸ் இருக்கும். பட் இப்போதைக்கு 1 வீக் காரணமா தள்ளி போயிருக்கு நம்ம IPL 2025 அப்படிங்கிறது. அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்களோட ஷெட்யூல் எல்லாமே மாத்தி அமைச்சு ஒரு சில பிளேயர்ஸ் இப்போ வரமாட்டாங்க அப்படிங்கிற சிச்சுவேஷன், இந்த மாதிரி பல விஷயங்கள் ஏற்பட்டிருக்கு. அதனால தற்காலிகமா ஆடுறதுக்கு ஒரு சில பிளேயர்ஸ் சைன் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜேக் ஃப்ரெசர் மெகர் அப்படிங்கிற ஒரு பிளேயருக்கு பதிலா முஸ்தபிசுர் ரஹ்மான் அப்படிங்கிற பங்களாதேஷை சேர்ந்த ஒரு பிளேயர், ஒரு ஃபாஸ்ட் பவுலர், உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், CSK கூட ஆடி இருக்காரு, அவரை சைன் பண்ணி எடுத்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம குஜராத் டைட்டன்ஸ் நம்மளோட ஜாஷ் பட்லருக்கு பதிலாக குஷால் மெண்டிஸ் அப்படிங்கிற ஒரு பிளேயரை எடுத்திருக்காங்க. கண்டிப்பா குஷால் மெண்டிஸ் ஜாஷ் பட்லர் அளவுக்கு ஈக்குவல் பண்ண முடியாதுதான். பட் குஷால் மெண்டிஸ் ஒரு நல்ல பிளேயர், ஏத்துக்கக்கூடிய ஒருத்தர் தான். இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் லாக்கி ஃபெர்குசனுக்கு பதிலா நம்மளோட கைல் ஜேமிசன் அப்படிங்கிற ஒரு நியூசிலாந்து பேசரை சைன் பண்ணி எடுத்திருக்காங்க. இதுவும் அன்எக்ஸ்பெக்டட் தான், பட் நடந்திருக்கு. அண்ட் கூடவே லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் மயங்க் யாதவுக்கு இன்ஜுரி, அதனால அவருக்கு பதிலா வில்லியம் ஓரூர்க் அப்படிங்கிற இன்னொரு நியூசிலாந்து பேசரை எடுத்திருக்காங்க. ஐயோ, மயங்க் யாதவுக்கு பதிலாக வில்லியம் ஓரூர்க், அப்ப ரிட்டன்ஷன் எப்படி இதுல பாதிக்கப்படுமே அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க எல்லாரையும் அவங்களால ரீடைன் பண்ண முடியாதுங்கிறது தான் இப்போதைக்கு சிச்சுவேஷன். அதாவது IPL சஸ்பெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும்தான் அவங்க டீம்ஸால அஃபிஷியலா ரீடைன் பண்ணிக்க முடியும். அதாவது ஆஃப்டர் சஸ்பென்ஷனுக்கு அப்புறமா எடுத்த எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டையும் அவங்க ரீடைன் பண்ண முடியாத டீம்ஸ். அதான் இப்போதைக்கு இருக்கிற ரூல்ஸ், அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் இப்போதைக்கு IPL பத்தி இருக்கிற அப்டேட். இன்னும் நிறைய ரீப்ளேஸ்மெண்ட், நிறைய ஓவர்சீஸ் பிளேயர் வருவாங்களா மாட்டாங்களா, இந்த மாதிரி நிறைய கேள்விக்குறிகள் போயிட்டு தான் இருக்கு. பட் இப்போதைக்கு இந்த அப்டேட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? இப்போ நாம வழக்கம் போல PKL அப்டேட் குள்ள போவோம். சோ PKL பொறுத்த வரைக்கும் டபான் டெல்லி கேசி தான் ஃபர்ஸ்ட் நான் சொல்ல போறேன். டபான் டெல்லி கேசியை பொறுத்த வரைக்கும் 2 NYPsக்கு இப்போதைக்கு ரிட்டன்ஷன் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. எக்ஸிஸ்டிங் நியூ யங் பிளேயர் கேட்டகரியின் கீழ் மோகித் தேஷ்வால் அப்படிங்கிற ஒரு ரைட் ரைடரையும் சந்தீப் தேஷ்வால் அப்படிங்கிற லெஃப்ட் கவர் டிஃபெண்டரையும் இப்போதைக்கு அவங்க வந்து சைன் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ மோகித் தேஷ்வால் அண்ட் கூடவே சந்தீப் தேஷ்வால், 2 தேஷ்வாலும் ரிட்டன்ஷன் அப்படிங்கிறது கன்ஃபார்ம். அண்ட் இந்த மாதிரி NYP கேட்டகரி, எக்ஸிஸ்டிங் NYP கேட்டகரி அப்படிங்கிற பிளேயர்ஸ் ஒட்டுமொத்தமாக 37 பேர் ரிட்டைன் ஆக போறாங்க PKL சீசன் 12 முன்னிட்டு. அந்த லிஸ்ட் தனியா போடணும்னு நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா நான் போட்டுறேன். பட் இப்போதைக்கு இந்த 2 பேர் ரிட்டன்ஷன் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க டீம். அண்ட் இது இல்லாம ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் 4 பேரை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புறேன். அதை பத்தி நாமளுமே வீடியோ போட்டிருந்தோம். அண்ட் இதெல்லாம் பத்தி உங்களோட ஒப்பீனியன் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா இப்போ நான் ஃபசலாட்ராச்சலி விஷயத்துக்குள்ள வரேன். ஃபசலாட்ராச்சலி ஆக்சுவலி ஒரு ஸ்டோரி வச்சிருந்தாரு. அந்த ஸ்டோரியில வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருந்தது தான் இப்போதைக்கு ஹார்ட் ஆஃப் த டாபிக் PKL பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவ்வளோ பேர் அதை ஷேர் பண்ணி ப்ரோ இதை நீங்க பாத்தீங்களா, ப்ரோ நீங்க இதை பாத்தீங்களான்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தீங்க. அதில் என்ன விஷயம் இருந்துச்சு அப்படின்னா அவர் போட்ட ஸ்டோரியில வந்து பாத்தீங்கன்னா PKL 12 அப்படிங்கிறத மென்ஷன் வேற பண்ணியிருந்தாரு, ப்ரிப்பரேஷன் அதுக்காக அப்படிங்கிற மாதிரி அது அந்த மீனிங்ல தான் அவர் போட்டிருந்தாரு. ஓகே, அப்போ ஃபசலாட்ராச்சலி ரெடி PKL சீசன் 12க்கு அப்படிங்கிற மாதிரி அதை சுத்தி ஒரு சில விஷயங்கள் வந்து கிளம்ப ஆரம்பிச்சது. அதை சுத்தி கிரியேட் ஆன ஃபர்ஸ்ட் விஷயம், அப்ப பெங்கால் வாரியர்ஸ் அவரை ரீடைன் பண்ண போறாங்க ப்ரோ அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. பிகாஸ் அவர் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா அப்ப ஆக்ஷனுக்கு வர போறதுல ஸ்ட்ரைட்டா அங்கதான் வர போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இதை நான் ஏத்துக்க மாட்டேன். அது அவருக்கோட ரிட்டன்ஷனுக்காக அவர் வைக்கல. அவர் வந்து சீசன் வரப்போகுதுங்கிறது கொஞ்சமா நம்ம கிட்ட சொல்றதுக்காக ஒரு ஹிண்ட் மாதிரி தான் அதை கொடுத்திருந்தாருன்னு நான் நம்புறேன். கண்டிப்பா அது PKL சீசன் 12 பேஸ் பண்ணின ஒரு அப்டேட்டா தான் இருக்க போகுது, அதுல டவுட் கிடையாது. பட் அது அவரோட ரிட்டன்ஷன் பத்தின விஷயம் கிடையாதுங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன்.
ஒப்பீனியன். ஸோ அதுக்குள்ளே இப்போதைக்கு நம்ம போக வேண்டாம். அது வந்து ஃபசல் அட்ராச்சலியோட அது ஒரு தனிப்பட்ட விருப்பம். அவர் ஆக்ஷனுக்குள்ளே வருவாரா இல்லையா அதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக டீம் அவரை ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது இல்லாமல் மற்ற அப்டேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஷு மாலிக் அண்ட் தேவாங் தலால் ஆக்ஷனுக்குள்ளே வரப்போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான தகவல் ரிலீஸ் ஆயிருக்கு ப்ரோ, அதை நீங்கள் பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. பட் இதெல்லாம் நான் வந்து அலசி ஆராய்ச்சி பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு கிளியர் வீடியோவாக போடுறேன். பட் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு அது ரூமராக இருக்கிறது தான் வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் இப்போதைக்கு நம்பாதீங்க. அண்ட் இப்போ நம்ம தமிழ் தலைவாசி இதுக்குள்ளே வருவோம். தமிழ் தலைவாசி வந்து இன்னைக்கு ஒரு ஸ்டோரி வச்சுருந்தாங்க. அந்த ஸ்டோரியில் இருந்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்மளோட இமன்சு யாதவ் அப்படிங்கிற ஒரு பிளேயர், ஒரு நல்ல ஆல்ரவுண்டர். ஸோ உடனே நம்ம எல்லாருமே ஃபேன்ஸ் எல்லாருமே நினச்சிட்டாங்க, ஓகே இமன்சு யாதவை தமிழ் தலைவாஸ் ரீட்டைன் பண்ண போகிறாங்க, அதற்காக தான் இதை வச்சுருக்காங்க அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க. பட் உண்மையை சொல்லணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அது கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன். அது ஹிண்டாக கூட இருக்கலாம். பட் ஹிமன்சு யாதவ் ஏதோ ஒரு ஸ்டோரி அவர் போட்டிருந்தாரு, அதை எடுத்து இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். மற்றபடி இதில் எந்த ஒரு விஷயமும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரில. உண்மையை சொல்லணும் அப்படின்னா இதான் நடந்திருக்கும். ஒருவேளை ஹிமன்சு யாதவ் அவங்க ரீட்டைன் பண்ணுறாங்கனாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். இதை நான் முன்னாடி வீடியோக்குள்ளேயே சொல்லியிருக்கேன். 50-50 சான்ஸ் தான் ஹிமன்சு யாதவோட ரிட்டன்ஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ இவர் சாகர் ராத்திலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க. பட் மேக்ஸிமம் ஹிமன்சு யாதவ் மாதிரியான பிளேயர்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஆக்ஷனில் எவ்விஎம் யூஸ் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்கிறது நான் அப்போதைக்கு மென்ஷன் பண்ணிக்கிறேன். திரும்பவும் நான் அதையே சொல்லி உங்ககிட்ட கன்ஃபார்மாக பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன்ஷன் கிடையாது, அது இப்போதைக்கு நான் கிளியர் பண்ணிக்கிறேன். அண்ட் இது இல்லாமல் அஃபிஷியலாக ரிட்டன்ஷன் அப்டேட் கொடுத்தாங்க, அதை நான் ஒரு வீடியோவை வேற போட்டிருந்தேன். பட் அதுக்கப்புறமா போய் தமிழ் தலைவாஸ் பேஜ்லேயோ இல்லை அவங்களோட இன்ஸ்டா அந்த ஃபேமிலின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுலேயோ பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேனலில் அந்த அப்டேட்டே காணோம், டெலீட் பண்ணி விட்டாரு அட்மின். என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சில தேடி பார்த்தேன். பட் கரெக்டான ஆன்சர் இதான் அப்படிங்கிற மாதிரி கிடைக்கல. பட் இங்கே வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஒன்று, இங்கே மேபி அந்த போஸ்ட்டில் இல்லை அந்த போஸ்ட் தப்பான நாளில் வந்து போஸ்ட் பண்ணப்பட்டிருக்கலாம் அட்மினால். மேபி அட்மின் ஏதாச்சும் ஒரு சின்ன மிஸ்டேக், மேபி மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியாமலோ இல்லை மேனேஜ்மெண்ட் சொன்ன டைமோ இல்லை டேட்டோ மாற்றி அவர் போட்டிருக்கலாம். மேபி அதனால் டெலீட் பண்ணப்பட்டிருக்கலாங்கிறது ஒரு சைடு இருக்கிற ஒரு விதம். அது இல்லாமல் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா PKL சீசன் 12 அதை பற்றி PKL எந்த அப்டேட்டும் கொடுக்கல. அதாவது ரிட்டன்ஷன் என்னைக்குன்னு சொல்லலை, லிஸ்ட் பிளேயர்ஸ் டேட் இதெல்லாம் என்னைக்குன்னு சொல்லவே இல்லை, ஆக்ஷன் எப்போ வரப்போகுதுன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் தமிழ் தலைவாஸ் மாதிரியான ஒரு டீம் அஃபிஷியலாக ரிட்டன்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா PKLக்கு தெரியாமல் நடந்திருக்கலாம். அதனால் PKL கூட இதை தூக்க சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. மேபி இது நடந்திருக்கலாங்கிறது எனக்கு தோணுது. ஏன்னா PKL சைடு இருந்தோ இல்லை எந்த ஒரு அஃபிஷியல் நியூஸுமே கிடையாது ரிட்டன்ஷன் அண்ட் லிஸ்ட் டேட்டை பற்றி. அண்ட் மற்ற எந்த ஒரு அப்டேட்டுமே இப்போதைக்கு ரிலீஸ் ஆகல. ஜஸ்ட் ரீகேட்டகரைஸ் லிஸ்ட் மட்டும் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அப்படி இருக்கிறப்போ அஃபிஷியலாக ஒரு டீம் ரிட்டன்ஷன் அப்படிங்கிறது, அதுவும் NOP கேட்டகரியாக இருந்தால் கூட பரவாயில்ல, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த ஒரு கேட்டகரியிலே வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன்ஷன் அப்படிங்கிறது அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதுதான் வந்து மேபி PKL சொல்லி இவங்க வந்து இந்த போஸ்டர் டெலீட் பண்ணியிருக்கலாம்ங்கிறது என்னோட ஒப்பீனியன். மற்றபடி நரேந்திர கண்டோலா ரீட்டைன் ஆனது தான், அவரை வந்து ரிலீஸ்லாம் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இது கண்டிப்பாக நரேந்திர கண்டோலாவிட்ட பேசிட்டு மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசிட்டு தான் இந்த போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் அவரோட ரிட்டன்ஷன் கன்ஃபார்மு. பட் அது போஸ்ட் இப்போ போட்டது தான் கொஞ்சம் தப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால தான் டெலீட் பண்ணியிருப்பாங்க. பட் தமிழ் தலைவாஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ்ட் பிளேயர் அப்டேட்டோ இல்லை வேற ஏதாச்சும் அப்டேட்டோ கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அப்டேட் கொடுப்பாங்கன்னு தான் நான் நம்புறேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நைட் 8:30 நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஏன்னா இது வரைக்கும் வெயிட் பண்ண அப்டேட் ஏதாச்சும் தருவாங்கன்னு சொல்லிட்டு எதுவுமே கிடைக்கல. அப்டேட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு உங்களுக்கு அந்த அப்டேட்டை நான் கொடுக்குறேன். இப்போதைக்கு வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ போஸ்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோட குற்றம் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.